ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெண்பூசணியை வச்சு வெண்பூசணி ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வெண்பூசணியை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, அது வந்து எதிர்மறையான எண்ணங்களை தகர்த்து நேர்மறையான எண்ணங்களை குடிக்கக்கூடிய ஒரு திஷ்டி காயாக தான் நமக்கு வந்து தெரியும். பட் அந்த வெண்பூசணியில் நிறைய விதமான மருத்துவ பயன்கள் வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு உடம்புல வந்து நிறைய விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க, மேலே சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வெண்பூசணி. இந்த வெண்பூசணியில் நிறைய விதமான நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. இதில் நிறைய விட்டமின் சி, நியாசின், தயமின், ரிபோஃப்ளோவின், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, இது மாதிரி நிறைய விதமான சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இந்த ஜூஸை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரதுனால நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே நன்மை தரக்கூடியது. ஸோ என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வெண்பூசணியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மாதிரி சதப்பகுதியெலாம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட குடலில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் உறிஞ்சி வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு இந்த ஜூஸை சாப்பிடும்போது வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காத நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ டயட் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெண்பூசணி ஜூஸஸ் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் எடையும் குறையும். அதே போல் உங்களுக்கு பசி வந்து நீண்ட நேரத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸு, கால்சியம், எல்லா சத்துக்களுமே வந்து இந்த ஜூஸ்லேயே கிடைச்சிரும். ஸோ பாருங்கள், இந்த வெண்பூசணியை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெண்பூசணியில் வந்து காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால இது வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றுப்பகுதியில் பிஹெச் லெவலை வந்து சமன்படுத்தி அஜீரண கோளாறு, அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் இதெல்லாமே வராமல் தடுக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு வந்து ஜூஸ் போதும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் வெண்பூசணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெண்பூசணியில் இருக்கக்கூடிய இந்த B6 வந்து மூளையோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெண்பூசணி ஜூஸ் கொடுத்து வந்து அவங்களுக்கு நினைவாற்றல் வந்து பல மடங்காக வந்து அதிகரிக்குங்க. ஸோ சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை அப்படிங்கிறதே வரவே வராது. நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த வெண்பூசணி. ஸோ பாருங்கள், இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம நீக்கி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தோலை வந்து பீல் பண்ணி நம்ம எடுத்துட்டு அதில் இருக்க சீட்ஸையும் நம்ம நீக்கிடுறோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதில் எந்த விதையுமே இருக்காது. இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டெல்லாம் குறைச்சி உடம்பை வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த சின்ன சின்ன பீசஸை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த வெண்பூசணியில் வந்து விட்டமின் B2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரிபோஃப்ளோவின் சத்துக்கள் வந்து நிறையா இருக்குங்க. இது வந்து கண் சம்மந்தமான பிரச்சனையை வந்து குணமாக்குது. அந்த கம்ப்யூட்டர்லாம் அடிக்கடி அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி வெண்பூசணி சாறு வந்து தினமும் குடிச்சிட்டு வந்தால் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ பாருங்கள், 1 கப் அளவுக்கு கேர்டு தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயிராக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது மோராக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து அந்த வெண்பூசணியோட பீசஸோட இந்த தயிரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கனாவே இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போதுங்க. இதை ஃபில்டர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதை அப்படியே நம்ம குடிக்கலாம். ஜூஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாங்க.
ஸோ ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைச்சி வந்து உங்களுடைய உடம்பை வந்து ஃபிட்டாக ஸ்லிம்மாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெண்பூசணி ஜூஸுக்கு இருக்குங்க. அவ்வளோதான். நான் 2 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் அதை எதுவுமே ஃபில்டர் பண்ணலை, அப்படியே வந்து கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டேன். ஸோ சீரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸுக்கு மாற்றின அந்த ஜூஸில் வந்து கொஞ்சமாக மேலே வந்து சீரகத்தூளை தூவி குடித்தோம்னா வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தொப்பையெல்லாம் குறைஞ்சி உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். நீண்ட நேரத்துக்கு வந்து பசி எடுக்காது. ஏன்னா இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பசி எடுக்கிற அந்த ஃபீல் வந்து கட்டுப்படும். ஸோ டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. டயட் இருக்கவங்கன்னு இல்லைங்க, யார் வேணாலும் வெண்பூசணி ஜூஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ஆரோக்கியமானது, நிறைய விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸு, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான வெண்பூசணி ஜூஸ் வந்து தயாராகிருச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெண்பூசணி வாங்கி இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க, குளிர்ச்சி தரக்கூடியது. டெய்லியும் இதை குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.